முக்கிய நிகழ்வுகள். சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய சிலைக்கு மே தினத்தன்று இணைவோம் மீனவனாக மக்கள் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பில் தலைவர் புகழேந்தி அவர்களின் தலைமையில் மாலை அணிவித்து புகழஞ்சலி மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தப்பட்டது. புதுவை கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலருடைய சிலைக்கு மே தின நாயகனுக்கு மே தினத்தன்று இணைவோம் மீனவனாக மக்கள் ஒருங்கிணைப்பு இயக்கத்தின் சார்பில் தலைவர் புகழேந்தி அவர்கள் தலைமையில் மாலை அணிவித்து புகழஞ்சலி மலரஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தப்பட்டது. நிகழ்ச்சியின் பொழுது இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கடல் கார்த்திகேயன், துணைத் தலைவர் சேகர், வேலு, விஜயரங்கன், துரை, மகளிர் அணி தலைவி வீரம்மாள், ஈஸ்வரி, பொருளாளர் ராஜ் மற்றும் அசோக சுப்பிரமணி, பாண்டியன், உத்ராடன், முத்துக்குமரன், அன்பு நிலவன் மற்றும் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். எல்லாமே மே தினத்தை முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர்கள் நல சங்கம் சார்பாக கொடி ஏற்றி கொண்டாடப்பட்டது. இன்று உழைக்கும் வர்க்கத்தினரின் தொழிலாளர் தினமான மே 1 முன்னிட்டு ஜிப்மர் ஊழியர் நல சங்கம் சார்பாக தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஜிப்மர் ஊழியர்கள் நல சங்க உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள், மேலும் SC/SD சிறுபான்மையினர் சங்கத்தின் உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் உட்பட பல்வேறு தொழில் சங்கம் மற்றும் சங்கத்தின் நண்பர்களும் சேர்ந்து மே தினத்தை சிறப்பான முறையில் திரளாக வந்து பங்கேற்று சிறப்பித்து ஜிப்மர் ஊழியர் நல சங்கம் கொடியேற்றி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியின் இறுதியில் கிருஷ்ணன் நன்றி உரை கூற விழா சிறப்பான முறையில் முடிவு பெற்றது. மேலும் மே தின விழாவில் கலந்து கொண்ட SC/SD மற்றும் சிறுபான்மையினர் நல சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் மற்றும் ஜிப்மர் ஊழியர் நல சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தலைவர் வேல்முருகன் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நன்றியை கூறினார். மே 1 தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை சட்டமாக்கிய புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கம்யூனிஸ்ட் கட்சி கிளை செயலாளர் சேகர், விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொகுதி செயலாளர் சந்துரு, கிள்ளி வளவன், கமலக்கண்ணன், ராஜேஷ், செல்வம், ராஜா, நாகராஜ், ஆனந்த் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் அக்ஷய பாத்ரா அறக்கட்டளை ஊழியர்கள் மே தின விழாவை கொண்டாடினார்கள். புதுச்சேரி ஏப்ரல் 30 புதுச்சேரியில் அக்ஷய பாத்ரா அறக்கட்டளை ஊழியர்கள் மே தின விழாவை கொண்டாடினார்கள். இந்த நிகழ்வில் ஊழியர் ஆரோக்கிய நலன் திட்டம் துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி பிரிவு இராணுவ பயிற்சி அதிகாரி லெப்டினன்ட் கர்னல் இமோன் சமந்தா, புதுச்சேரி அரசு மருத்துவர் டாக்டர் கோபிநாத், புதுச்சேரி வஉசி அரசு பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர் மற்றும்
உடற்பகுதி மற்றும் விளையாட்டு ஊட்டச்சத்து நிபுணர் டாக்டர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். இவ்விழாவில் விருந்தினர் லெப்டினன்ட் கர்னல் இமோன், டாக்டர் கோபிநாத் ஆகியோர் யோகாவின் முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்தனர். உணவின் முக்கியத்துவம் மற்றும் ஊட்டச்சத்து மதிப்புகள் குறித்து டாக்டர் ரவிக்குமார் எடுத்துரைத்து சமச்சீர் உணவிற்கான வரைமுறை அட்டவணையை பணியாளர்களுக்கு வழங்கினார். யோகா அமர்வை பிரதம விருந்தினரால் துவக்கி வைக்கப்பட்டது மற்றும் அக்ஷய பாத்ரா அறக்கட்டளையின் பாதுகாப்பு அதிகாரி பிரகாசம் ஊழியர்களுடன் இணைந்து நிகழ்த்தினார். ஊழியர்களுக்கான யோகா வகுப்பு மே மாதம் துவங்கும். இந்த விழாவிற்கு பிறகு தலைமை விருந்தினர்கள் சமையல் கூடத்தை பார்வையிட்டு புதுச்சேரியின் பள்ளி குழந்தைகளுக்கு அக்ஷய பாத்ரா செய்து வரும் உன்னத சேவை தொடர வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்தார்கள். மே தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்கம் துப்புரவு தொழிலாளர்களை கௌரவித்து சால்வை அணிவித்து காலை சிற்றுண்டி உணவை அளித்து புதுச்சேரி சென்டாக் பெற்றோர் மாணவர் நலசங்கத்தினர் கொண்டாடினர். மே 1 தொழிலாளர் தினத்தை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் துப்புரவு தொழிலாளர்களை கௌரவித்து வருகின்றது. அதேபோன்று இந்த ஆண்டும் புதுச்சேரி சென்டாக் மாணவர் பெற்றோர் நலசங்கம் துப்புரவு தொழிலாளர்களை கௌரவித்து கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் துப்புரவு பணியில் ஈடுபடும் தொழிலாளர்களை கௌரவிக்கும் விதமாக அவர்களுக்கு சால்வை அணிவித்து காலை சிற்றுண்டி உணவை அளித்து புதுச்சேரி சென்டாக் பெற்றோர் மாணவர் நலசங்கத்தினர் கொண்டாடினர். இது குறித்து பேசிய சென்டாக் பெற்றோர் மாணவர் நலசங்க தலைவர் நாராயணசுவாமி, துப்புரவு தொழிலாளர்கள் பயன்படுத்தும் வகையில் இரவு நேரங்களில் நகர பகுதிகளில் உள்ள பொது கழிப்பிடங்களை திறந்து வைத்திருக்க வேண்டும். புதுச்சேரி நகரத்தை தூய்மையாக வைத்திருக்கும் துப்புரவு தொழிலாளர்களை நாம் இந்நாளில் வணங்கி போற்ற வேண்டும். அவர்கள் இல்லை என்றால் புதுச்சேரியில் தூய்மை இல்லாமல் போய்விடும். புதுச்சேரி அரசு அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் சங்க செயலாளர் ரவிச்சந்திரன் மற்றும் லைன்ஸ் தியாகராஜன், கார்த்திகேயன், முத்துராமன், யுவராஜ் ஆகியோர் உடனிருந்தனர். துப்புரவு தொழிலாளர்கள் இவங்க இல்லைன்னா இன்றைக்கி புதுச்சேரியே இன்றைக்கி சுத்தமாக இருக்காது. ஏன்னா இன்றைக்கி சுற்றுலா அதிகமாக வந்துட்டுருக்குறாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த சனி ஞாயிறில் பார்த்திங்கன்னா கண்ட இடத்துலையும் கண்ட பொருளையும் வீசி தள்ளிட்டு போகிறாங்க. அதை முகம் சொல்லிக்காமல் இந்த துப்புரவு தொழிலாளர்கள் இந்த சுத்தமாக இன்றைக்கி க்ளீன் த சிட்டி அப்படிங்கிற மாதிரி புதுச்சேரியே ஒரு தூய்மை நகரமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு முதல்ல இன்றைக்கி தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு அவங்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிடுறோம். இந்த தொழிலாளர்கள் அவங்க இன்றைக்கி நம்ம நகரை சுத்தம் பண்ணுறாங்க, நம்ம புதுச்சேரியை சுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 20 கிலோமீட்டருக்கு அந்தாண்டேருந்து கிராமப்புறத்துலேருந்து நிறைய வயசானவங்க முதற்கொண்டு வராங்க. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா தன்னுடைய வயிற்று பழப்புக்காக வந்தாலும் அந்த வயிற்று பழப்பை பார்த்துட்டு நம்ம புதுச்சேரியும் தூய்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தூய்மையாக வச்சுருக்காங்க. புதுச்சேரி மாநில நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க பேரவையின் சார்பில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநில நாம் தமிழர் கட்சியின் தொழிற்சங்க பேரவையின் சார்பில் தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வினை தொழிற்சங்க பேரவையின் செயலாளர் வா ஜெகதீஷ் அவர்கள் தலைமையில் கடலூர் சாலையில் அமைந்திருக்கும் தொழிலாளர்கள் நினைவிடத்தில் மலர் மாலை அணிவித்து தொழிலாளர் உரிமைகளுக்காக போராடி புரட்சி களத்தில் இன்னுயிர் நீத்த தொழிலாளர் தியாகிகளுக்கு வீர வணக்கத்தை முதலில் செலுத்தி கூடியிருந்த தொழிலாளர் தோழர்களுக்கு மே தின வாழ்த்துக்களை கூறி அவர்களுக்கு சீருடை வழங்கியும் மே தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்வின் பொழுது நாம் தமிழர் கட்சியினர் புதுச்சேரியில் உள்ள தொழிலாளர்களின் உரிமை குரலாக நாம் தமிழர் கட்சி ஒலிக்கும் என்றும் புதுச்சேரி மண்ணின் மைந்தருக்கு 100 விழுக்காடு வேலை வாய்ப்பினை உறுதி செய்வதாக மே 4 உறுதி ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்வில் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கௌரி, இளைஞர் பாசறை செயலாளர் ஞானப்பிரகாசம், தொகுதி தலைவர் திவாகர், குருதிக்கொடை பாசறை செயலாளர்கள் அமுதன் பாலா, வேலவன், மீனவர் பாசறை ரவீந்திரன், தொகுதி செயலாளர்கள் கருணாநிதி, சுந்தர், சரவணன், ராஜ்கமல், தட்டாஞ்சாவடி இளங்கோவன், சுந்தரபாண்டியன், சபரிநாதன், ஞானமுத்து, செல்வம், பன்னீர்செல்வம், விக்னேஷ் மற்றும் கதிர்காமம் இளங்கோவன் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் பலரும் பங்கேற்று இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். இந்நிகழ்வின் பொழுது கடலூர் சாலையில் அமைந்துள்ள தொழிலாளர்களின் நினைவிடம் அரசால் எந்த பராமரிப்பும் இன்றி இருந்ததை உணர்ந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அந்த சிலையை சுற்றி சுத்தம் செய்து பிறகு தங்களது நிகழ்ச்சியை துவங்கினர்.
நடிகர் அஜித்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுச்சேரி அஜித் ரசிகர்கள் சார்பில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நடிகர் அஜித்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை அஜித் ரசிகர்கள் சார்பில் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டப்பேரவை தலைவர் திரு ஏம்பலம் செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கலைவாணனும் உடன் இருந்தார். மற்றும் புதுவை அஜித் ரசிகர்கள் மன்றத்தை சார்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் இளைஞர்கள் உடன் இருந்தனர். LFP ஸ்போர்ட்ஸ் சார்பாக LFP பாண்டிச்சேரி அண்டர் 11 ஃபுட்பால் லீக் போட்டிகள் நடைபெற்றது. LFP ஸ்போர்ட்ஸ் சார்பாக LFP பாண்டிச்சேரி அண்டர் 11 ஃபுட்பால் லீக் போட்டிகள் நடைபெற்றது. இதில் மொத்தம் 6 அணிகள் மற்றும் 84 போட்டியாளர்கள் பங்கு பெற்றனர். இந்த போட்டியானது கடந்த 2 மாதங்களாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த போட்டியை ஆதரித்து வழங்குபவர்கள் சபரி வித்யாஸ்ரம் மேல்நிலைப்பள்ளி, லே ராயல் பார்க், முத்து சில்க்ஸ் பிளாசா. சிறப்பு விருந்தினர்கள் புதுச்சேரி கால்பந்து சங்க செயலாளர் திரு தனசேகர், புதுச்சேரி கால்பந்து சங்க தர அடையாள தூதர் திரு ராஜேஸ்வரன், புதுச்சேரி கால்பந்து சங்க தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளர் திரு சதீஷ், லே ராயல் பார்க் நிர்வாக இயக்குனர் சமீர், முத்து சில்க் பிளாசா நிர்வாக இயக்குனர் ஜனார்த்தனன் மற்றும் சபரி வித்யாஸ்ரம் மேல்நிலைப்பள்ளி நிபுணர் மற்றும் LFP விளையாட்டு சங்கத்தின் நிறுவனர் திரு அமுதவாணன். இந்த போட்டியில் வெற்றியாளர் நெட்டப்பாக்கத்தை சேர்ந்த யங்ஸ்டர் FC, 2ஆம் இடத்தை பிடிப்பவர் LFP கால்பந்து அகாடமி, 3ஆம் இடத்தை பிடிப்பவர் பிளே மேக்கர்ஸ் FC, அதனைத் தொடர்ந்து சபரி வித்யாஸ்ரம் மேல்நிலைப்பள்ளி நிருபர் மற்றும் LFP விளையாட்டுக் கழகத்தின் நிறுவனர் திரு அமுதவாணன் அவர்கள் தேசிய அளவிலான 20 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கு நடைபெற்று கொண்டிருக்கும் போட்டியில் கலந்து கொள்ள உள்ள புதுவை அணிக்கு கால்பந்து ஜெர்சி வழங்கினார். மேலும் சபரி வித்யாஸ்ரம் மேல்நிலைப்பள்ளி மற்றும் புதுச்சேரி கால்பந்து சங்கம் இணைந்து கோடைக்கால கால்பந்து பயிற்சி முகாமை AIFF BCD உரிமம் பெற்றுள்ள பயிற்சியாளர்களை கொண்டு பயிற்சி வழங்க உள்ளதாக அறிவித்தனர். புதுச்சேரியில் மணல் சிற்பத்தில் உழைப்பாளர்களின் சிலை உருவாக்கப்பட்டு பறவைகளுக்கு இரை மற்றும் தண்ணீர் வைத்து பறவைகளை காப்போம், இயற்கையை நேசிப்போம் என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கைவினை கலைஞர்களின் சார்பில் மே தினம் கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் முருங்கம்பாக்கத்தில் அமைந்துள்ள கைவினை கலைஞர்கள் கிராமத்தில் மே தினம் கொண்டாடப்பட்டது. கைவினை கலைஞர்கள் சார்பில் கொண்டாடப்பட்ட மே தின விழாவில் உழைப்பாளர்களின் சிலை, மணல் சிற்பம் உருவாக்கப்பட்டும் பறவைகளை பாதுகாப்போம், இயற்கையை நேசிப்போம் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பறவைகளுக்கு இரை மற்றும் தண்ணீர் வைத்து மே தினம் கொண்டாடப்பட்டது. தன்னம்பிக்கை கலைக்குழு நிறுவனர் எலிசபெத் ராணி தலைமையில் நடைபெற்ற மே தின விழாவில் கைவினை கலைஞர்கள் ஒருவருக்கொருவர் மே தின வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். தொடர்ந்து பத்மஸ்ரீ விருது பெற்ற கைவினை கலைஞர்கள் மற்றும் வனத்துறை ஊழியர்கள், இயற்கை வன பாதுகாப்பாளர்கள், இயற்கை ஆர்வலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மே தினத்தை முன்னிட்டு சாரம் தென்றல் நகர் மற்றும் ஞான பிரகாசம் நகர் பகுதிகளை சுத்தம் செய்து வரும் துப்புரவு பணியாளர்களுக்கு சமூக ஆர்வலர் திரு பிரதாப் அவர்களுடன்
சாரம் பசுமை அமைப்பு இளைஞர்களும் இணைந்து அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மே 1 உழைப்பாளர்கள் தினத்தை முன்னிட்டு பெரியோர்களின் வழிகாட்டுதலின் பேரில் சாரம், தென்றல் நகர் மற்றும் ஞானப்பிரகாசம் நகர் பகுதிகளை சுத்தம் செய்து வரும் துப்புரவு பணியாளர்களுக்கும் மற்றும் கழிவுநீர் சுத்தம் செய்யும் ஊழியர்களுக்கும் சமூக ஆர்வலர் திரு பிரதாப் அவர்களுடன் சாரம் பசுமை அமைப்பு இளைஞர்களும் இணைந்து அப்பகுதியை சுத்தம் செய்யும் ஊழியர்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மே தினத்தை முன்னிட்டு கடலூர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலைக்கு புதுவை கலாம் ஓட்டுநர்கள் சேவை நலசங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தினத்தை முன்னிட்டு கடலூர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலைக்கு புதுவை கலாம் ஓட்டுநர்கள் சேவை நலசங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஓட்டுநர்கள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மற்றும் நிதி உதவி வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தலைவர் சதாசிவம், செயலாளர் ரவி, பொருளாளர் முருகன், செயற்குழு உறுப்பினர் ரமேஷ் மற்றும் உறுப்பினர்கள் வடிவேல், ஜெகன், எழிலன், முருகன், சக்திவேல், கார்மேகம், குப்புசாமி, செந்தில்குமார் ஆகிய அனைத்து பொறுப்பாளர்கள் தலைமையில் ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். புதுச்சேரி AFT மைதானம் அருகில் உள்ள ரோடியார்பேட் ஸ்ரீ பொன்னியம்மன் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழாவை முன்னிட்டு மகா யாகம் நடைபெற்று சிறப்பு பூஜை நடைபெற்றது. குரு பகவான் இன்று மதியம் 12:59 மணிக்கு அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியிலிருந்து திருவோண நட்சத்திரம் ரிஷப ராசிக்கு பிரவேசிப்பதை முன்னிட்டு சிறப்பு பூஜை மகா யாகத்துடன் நடைபெற்றது. இந்த திருக்கோவிலில் மன அமைதிக்காக ஆன்மீக மையத்தின் நிறுவனர் ஸ்ரீ மணிவண்ணன் இறை அடியார் தலைமையில் குரு பெயர்ச்சி மகா யாகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு குரு பகவான் அருளையும் ஸ்ரீ பொன்னியம்மன் அருளையும் பெற்றனர். இந்த மகா யாகத்தில் கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதம் மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. உபாசனைகள் கொடுக்கும்போது சொல்லும் பொழுது அந்த உபாசனை உங்களுக்கு எல்லா விதத்திலும் நற்பலங்களை கிடைக்கக்கூடியது சங்கல்பம் சொல்லக்கூடியது. சிவாகினே நமः, ஓம் சிவாங்கினே நமः, ஓம் நித்ய பிரதாகினே நமः, ஓம் நித்ய கல்லாகினே நித்ய பிரதாகினே நமः, ஓம் பவனேஸ்வரி அவதாரதாசனே நமः, ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட கோய சமர்ப்பத ஸ்வதோ. வழிபட்டாலே அவர் பக்தகிரி ஆயிடுவார். காரணம் என்ன? முருகனுடைய அடிமை அவர். அதனால யாருக்கு புத்திரவாக்கியம் இல்லை, குழந்தை தேவ் சகபுதாய நமः, ஓம் ரீம் தாம் ஜகத்சகம் சர்வேஸ்வரே நமः, ஓம் ஏககால புருஷரே நமः. மே தினத்தை முன்னிட்டு கடலூர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலைக்கு அரியாங்குப்பம் தச்சு தொழிலாளர்களின் நல்வாழ்வு சங்கம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. மே தினத்தை முன்னிட்டு கடலூர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலைக்கு அரியாங்குப்பம் தச்சு தொழிலாளர்கள் நல்வாழ்வு சங்கம் சார்பில் அதன் தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் செயலாளர் செல்வம், பொருளாளர் ரவி, சட்ட ஆலோசகர் ராஜேஷ், துணைத் தலைவர்கள் பழனிவேல், முத்துராமன், துணை செயலாளர்கள் மணிமாறன், தேவா மற்றும் பலர் கலந்து கொண்டனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கமான தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் ஆண்டுதோறும் மே 1ஆம் தேதியான தொழிலாளர் தினத்தில்
தொழிலாளர் தோழர்களோடு ஒன்றிணைந்து சங்க கொடியேற்றி வைத்தும் தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளோம். அதன்படி இந்த ஆண்டு மே தினத்தில் திமுக கழக மாநில துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் தலைமையில் கீழ்கண்ட பட்டியலில் உள்ளவாறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. முல்லா வீதி ஆட்டோ ஸ்டாண்ட், லா காலேஜ் ஆட்டோ ஸ்டாண்ட், தந்தை பெரியார் போக்குவரத்து கழகம் ஆகிய இடங்களில் கொடியேற்றி நலத்திட்ட உதவிகள் செய்தனர். தொகுதி செயலாளர் சக்திவேல் முன்னிலையில் மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ரா. சிவா அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் மாநில கழக பொருளாளர் செந்தில்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளர்களாக இதில் பங்கு கொண்டனர். இவர்களுடன் மூர்த்தி எக்ஸ் எம்எல்ஏ, கோபால், வடிவேல், ஜேவிஎஸ் சரவணன், பிரபாகரன், அண்ணா அடைக்கலம் தோமுசா, மிஷல் ஆட்டோ சங்க தலைவர், உருளையன்பேட்டை சக்திவேல், தொகுதி செயலாளர், கழக நிர்வாகிகள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள், தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், அனைத்து அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் லோடு கேரியர் சங்கங்களின் சார்பில் மே தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் பகுதியில் உள்ள ஏபிஜே அப்துல் கலாம் திராவிட முன்னேற்றக் கழக மினி லோடு கேரியர் சங்கம் சார்பில் மே தினம் கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக திமுக கலை இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கர், இலகுரக வாகன உரிமையாளர் கூட்டமைப்பு தலைவர் உத்தமன் ஆகியோர் கலந்து கொண்டு தொழிலாளர் சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகளை வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் லியாகத் அலி, மதிவாணன் மற்றும் தொழில் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் இவ்விழாவில் கோடை வெயிலின் தாக்கத்தை தணிக்க பொதுமக்களுக்கு மோர், இளநீர், தர்பூசணி உள்ளிட்ட குளிர்பானங்களை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து தந்தை பெரியார் மினி லாரி லோடு கேரியர் ஓட்டுநர் உரிமையாளர்கள் நல சங்கம் சார்பில் கொண்டாடப்பட்ட மே தின நிகழ்ச்சியில் சங்கத்தின் கொடியை ஏற்றி வைத்து தொழிலாளர்களுக்கு மதிய உணவு வழங்கினர். ஈடன் பவர் குவாலிட்டி தொழிற்சாலையில் பாட்டாளி தொழிற்சங்கம் சார்பில் தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் சேதுராப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஈடன் பவர் குவாலிட்டி தொழிற்சாலையில் பாட்டாளி தொழில் சங்கம் சார்பில் மே தினத்தை முன்னிட்டு கொடியேற்றி தொழிலாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சங்க கௌரவ தலைவர் ஜெயபாலன் தலைமை தாங்கினார். இதில் செயல் தலைவர் முருகையன், தலைமை சங்க நிர்வாகிகள் பாண்டியராஜன், திருமலை, படையாச்சி, முத்துக்குமரன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் சங்கத் தலைவர் கஜபதி, செயலாளர் நாராயணன், பொருளாளர் பூங்கோதை, சங்க நிர்வாகிகள் சிவா, சிவபாலன், மாணிக்கம், சக்திவேல், ராஜீவ்காந்தி, கார்த்திகேயன், ரவி உட்பட பலர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபியின் பிறந்த நாளை ஒட்டி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் கோபியின் பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது. அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரில் சென்று பூங்கொத்துக்களை கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்தின் தலைவர் நாராயணசுவாமி நேரடியாக சென்று பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார்.
அதைத் தொடர்ந்து அப்பகுதியில் இருந்த ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. மேலும் இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் கோடை வெப்பத்தை தணிக்கும் விதமாக இலவச நீர்மோர் பந்தல் பல்வேறு இடங்களில் அமைக்கப்பட்டது. கோடை காலத்தை முன்னிட்டு வெயிலின் வெப்பத்தை பொதுமக்கள் தணிக்கும் விதமாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உத்தரவின் பெயரில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பாக இன்று காலை ஆணையர் ரமேஷ் தலைமையில் இலவச நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் எதிரே துவங்கியது. அதனைத் தொடர்ந்து நோனாங்குப்பம் படகு குழாம் எதிரில் மற்றும் பூரணாங்குப்பம் சந்திப்பு ஆகிய 3 இடங்களில் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் இளநிலை பொறியாளர் சுரேஷ், அலுவலக ஊழியர்கள் செரியன், முருகையன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் மக்களை வெப்பத்தில் இருந்து பாதுகாக்க தவளக்குப்பம் பகுதியில் அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பழங்களை வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து வருகின்றது. இந்த வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க அரசியல் கட்சியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கி வருகின்றனர். மேலும் அதிமுகவினரும் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வெப்பத்தின் தாக்கத்தை தீர்த்து வைக்கின்றனர். அந்த வகையில் வாட்டி வதைத்து வரும் வெப்பத்திலிருந்து மக்களை பாதுகாக்க தவளக்குப்பம் பகுதியில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டது. அதிமுக மாநில முன்னாள் துணை செயலாளர் குமுதன் தலைமையில் நடைபெற்ற நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு மோர், தர்பூசணி, வெள்ளரி, இளநீர் போன்ற பழ வகைகளை வழங்கினார். இதில் மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில துணைத் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ராஜாராம், மாநில இணை செயலாளர் ஆர்.வி. திருநாவுக்கரசு, மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், மாநில அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசுவாமி, தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் கமல்தாஸ் மற்றும் அதிமுகவினர் பலர் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டு தொழிற்பேட்டை ஈடன் தொழிற்சாலையில் ஈடன் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் மே நாள் கொடியேற்று விழா நடைபெற்றது. 139வது மே நாள் விழா கொடியேற்றம் நிகழ்வு சேதராப்பட்டு தொழிற்பேட்டை ஈடன் தொழிற்சாலையில் நடைபெற்றது. சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு செயலாளர் ரமேஷ் கொடியேற்றினார். தலைவர் மோகன்தாஸ், பாஸ்கர், குமரவேல் முன்னிலை வகித்தனர். தொழிற்சங்க நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் AIUTUC மோத்திலால், மாநில செயலாளர் சிவக்குமார், VCK விஜயன், ஊசூடு தொகுதி VCK பொருளாளர் முருகையன், LNT தொழிலாளர்கள் மற்றும் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழில் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் பலர் பங்கேற்று வாழ்த்துக்களை பகிர்ந்து உறுதிமொழியை ஏற்றனர். அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாரின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ரசிகர் மன்றம் சார்பில் அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர்.
அதன்படி புதுச்சேரி அஜித்குமார் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் அஜித்தின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி வானரப்பேட்டை சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்ற விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு 500 பேருக்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமான அரிசி, பருப்பு, எண்ணெய், மிளகாய்த்தூள் அடங்கிய மளிகை பொருட்களின் தொகுப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா, காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் மற்றும் அஜித் மன்ற மாநில தலைவர் ராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மளிகை பொருட்களின் தொகுப்புகளை வழங்கினார்கள். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அஜித் மன்ற நிர்வாகிகள் அழகு, கவியரசன், விமல், நேதாஜி, சரவணன், நவீன், மாவீரன் மற்றும் அகஸ்டின், நெப்போலியன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.